என்னோட டெலிவரி டேட் என்ன? எப்படி என்னால கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும்? உங்களோட மென்சஸ் டேட்லேருந்து 40 வீக்ஸ் to 80 டேஸ் ஆட் பண்ணா அது டெலிவரி டேட். நீங்க கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி வந்த மென்சஸோட ஃபர்ஸ்ட் டே தான் எல்எம்பி டேட். அந்த டேட் தெரிஞ்சதுன்னா உங்களால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இல்ல எனக்கு மென்சஸே வரல. நான் வந்து பீரியட்ஸ் ஆகாம பால் குடுத்துட்டு இருக்கும்போதே கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு எல்லாம் பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலர். 45 டேஸ் ஒன்ஸ் வரும். இல்ல 50 டேஸ் ஒன்ஸ் வரும் அப்படின்னா எல்எம்பி டேட் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கருமுட்டைகள் ரிலீஸ் ஆனது லேட்டா இருக்கிறதுனால டெலிவரி டேட் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கேன் வச்சு டெலிவரி டேட்டை பார்க்க முடியும். இதுதான் டேட்டிங் ஸ்கேன். ஸோ 5 to 8 வீக்ஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பேபியோட அந்த ஜெஸ்டேஷனல் சாக் சைஸ், முக்கியமாக ஃபீட்டல் போல், க்ரவுன் ரம் லென்த்து சொல்லுவோம். க்ரவுன்னா தலையிலேருந்து ரம்ப்ன்றது பேபியோட பாட்டம் பார்ட். ஸோ க்ரவுன் ரம் லென்த் சிஆர்எல் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளால் துல்லியமாக டெலிவரி டேட்டை கண்டுபிடிக்க முடியும். இதையும் தாண்டி நீங்கள் 12 வீக்ஸ் ஆர் 20 வீக்ஸில் தான் ப்ரெக்னென்சியை கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் டேட்டை துல்லியமாக சொல்கிறது. யூஸ்வலாக 6 to 10 வீக்ஸ்க்குள்ளே ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக உங்களோட டெலிவரி டேட்டை டாக்டர்ஸால் சொல்ல முடியும். இப்போ நான் ஐயூஐ பண்ணியிருக்கேன், இல்லை ஐவிஎஃப் பண்ணியிருக்கேன் டாக்டர், எனக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுமா டேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டேட்டில் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் ஸ்கேன்லாம் தேவையே இல்லை. we can accurately decide the date of delivery with only the date of procedure. And best wishes for the cherishing moment of your life, that is your birthday of your child.